அன்பு நண்பர்களே, உலகத் தமிழ் உறவுகளே, அனைவருக்கும் வணக்கம். இது மின்னல் கலைக்கூடத்தின் இலக்கிய ஆளுமைகள் நேரம். இலக்கிய ஆளுமைகள் பகுதிக்காக நாம் தமிழ் அறிஞர் முனைவர் மலையமான் ஐயா அவர்களை சந்திக்க வந்திருக்கின்றோம். மலையமான் ஐயா அவர்களே, வணக்கம். முனைவர் மலையமான் ஐயா அவர்கள் 91 அகவை நிறைந்த வாழும் தமிழறிஞர் நம்முடைய இன்றும் இயங்கிக் கொண்டிருப்பது நமக்கெல்லாம் பெருமை. மலையமான் ஐயா அவர்களின் இயற்பெயர் ராஜகோபாலன் என்பது. ஐயா அவர்கள் தமிழ் ஆசிரியராகவும் நூலாளராகவும் பணியாற்றி பணி நிறைவு பெற்றவர்கள். 75 ஆண்டுகளுக்கு மேலாக தமிழாய்வு செய்தும் இலக்கிய பணிகள் செய்தும் அரும் பணி ஆற்றி வருபவர்கள். 91வது அகவையிலும் 7 இதழ்களில் இன்றும் அவருடைய தமிழ் ஆய்வு கட்டுரைகள் வெளிவந்து கொண்டிருக்கின்றன. தன்னுடைய தமிழ் ஆய்வின் மூலம் தமிழ் மொழியே உலகின் முதன் மொழி, மூத்த மொழி என பல வகைகளில் அரும்பாடுபட்டு நிறுவி வருகின்றார்கள். 90க்கும் மேற்பட்ட நூல்களை எழுதியிருக்கின்றார்கள். தமிழ் ஆய்வு, நாடக நூல்கள், சிறுவர் இலக்கிய நூல்கள், அறிவியல் நூல்கள் என 4 வகைகளில் 90 நூல்களை ஐயா அவர்கள் வழங்கியிருக்கின்றார்கள். 10 மலர்களில் பதிப்பாசிரியர்களாக பணியாற்றியிருக்கின்றார்கள். 13 மாநாடுகளில் 10 கருத்தரங்கங்களில் பங்கேற்று இருக்கின்றார்கள். தமிழ் ஆங்கில அகராதியை திருத்தம் செய்து வழங்கியிருக்கின்றார்கள். தமிழக அரசு முனைவர் மலையமான் ஐயா அவர்களுக்கு கி.ஆ.பெ. விஸ்வநாதன் விருதை வழங்கி சிறப்பித்தது. மத்திய அரசின் தேசிய அறிவியல் விருதையும் வழங்கியுள்ளது. அத்தகைய சிறப்புகளை பெற்றுள்ள மலையமான் அவர்களை நேர்காணல் செய்ய இங்கே வருகை தந்திருக்கின்றார்கள் பொன்மனச் செல்வன் டாக்டர் கார்மிகிலோன் ஐயா அவர்கள். கார்மிகிலோன் அவர்களே, வணக்கம். தங்கள் உரையை தொடங்குங்கள். உலகத்தமிழ் உறவுகளுக்கு அன்பு வணக்கம். இந்த நல்ல வாய்ப்பினை நல்கிய அன்புலக சக்கரவர்த்திக்கு நெஞ்சார்ந்த நன்றி. அன்பு நண்பர்களே, வாசிப்பு என்பது என்னை பொறுத்த அளவில் சுவாசிப்பு போன்றதாகும். இடையறாது படித்து கொண்டே இருப்பேன். சமீபத்திலே நான் ஒரு கவிதை புத்தகம் படித்தேன். மலையமான் கவிதைகள். தலைப்பே அருமையாக இருக்கிறதல்லவா? மலையமான் கவிதைகள். நிறைய கவிதைகள் உள்ளன. ஒரு சிலவற்றை மட்டும் 4-5 கவிதைகள், அதிலே சில 4-5 வரிகள், அதை மட்டும் சொல்கின்றேன். முதல்ல நம்ம கண்ணில் பட்டதை பாருங்க. பின்ன தமிழர்கள். தமிழன் என்றோர் இனம் உண்டு, தனியே அவர்க்கோர் குணம் உண்டு, அனைத்தும் உண்மை. ஆனால் உலக அளவிலே இன்னும் குறிப்பாக சொல்வதாக இருந்தால் இலங்கையிலே தமிழர்களின் நிலைமை இன்றைக்கும் நம் கண்களிலே இரத்த கண்ணீர் வடிய செய்வதாய் அல்லவா இருக்கிறது. நம் ஐயா அவர்கள் எழுதியிருக்கின்றார்கள் பாருங்கள். பழைய கவிதை. எந்நாட்டில் இருந்த போதும் எப்படித்தான் உழைத்து வாழ்ந்தும் பின்னமாக தமிழன் கிடக்கிறான், இதை மாற்றாமல் இனியும் இருப்பதா? இது ஆற்றாமை குரல் அல்ல, அவலக்குரல் அல்ல, உரிமை குரல். என் தமிழ் இனம் உலகத்தின் முதல் இனம். உலகத்தின் எந்த மூலையில் இருந்தாலும் தனக்கென ஒரு தன்னிகரற்ற இடத்தை பிடித்து அல்லவா இருக்க வேண்டும். தாழ்ந்து போனது எப்படி என்ற ஆராய்ச்சி, அந்த வேகம், வெடித்து வந்த வினாக்கள், அதுதான் இந்த கவிதையிலே. தமிழன் எப்படி இருக்க வேண்டும், நம் இனத்தையும் மொழியையும் பாரம்பரியத்தையும் அடையாளமாக கொண்டிருக்க வேண்டாமா?
படுநாச இலங்கைக்குள்ளே பரிதாப தமிழர் என்னும் அடையாளமின்றி அழிகிறார். இனி அமைதியாக இருந்தால் நல்லதா? சரியான கேள்விதானே, சவுக்கடி கேள்விதானே. நிச்சயம் நிலைமை மாறும். தமிழர் நிலைமை நிச்சயமாக, சர்வ நிச்சயமாக பழைய நிலைமைக்கு தலை நிமிர்ந்து உயர்ந்து காட்டுவோம். ஏனென்றால் உண்மை கவிஞர்களின் வார்த்தைகள் ஒருபோதும் வீணாக போனதே இல்லை. இன்னொன்று பாருங்கள், குழந்தை குழந்தையை பற்றி சொல்லும்போது எப்பேற்பட்ட தொண்டு கிழ கவிஞராக இருந்தாலும் சரி, துள்ளி வருகின்ற இளைஞராக இருந்தாலும் சரி, குழந்தை என்று சொல்லும்போது குழந்தையாகவே மாறிவிடுவார்கள். அந்த குழந்தை செல்வத்தை பற்றி நம் ஐயா அவர்கள், இது ஒரு பெருங்கவிதை, 4 வரி சொல்கிறேன் பாருங்கள். இருவர் இயற்றிய இதய வேள்வியின் ஒருமைப்பாட்டில் உதித்த தனிவரம். என்ன ஒரு வைர வரி பாருங்கள். இருவர் இயற்றிய இதய வேள்வியின் ஒருமைப்பாட்டில், இருவரின் ஒருமைப்பாட்டில் உதித்த தனிவரம். பெயரை நாட்டும் பரம்பரை சங்கிலி, உயர்வை ஊட்டும் சமுதாய ஏணி. ஒரு பெரிய கவிதை. குழந்தை எப்படி ஜனனம் அழகாக சொல்லிட்டார் பாருங்க. 2 வரி. குழந்தை எப்படி வருகிறது, எப்படி வர வேண்டும். ஆணும் பெண்ணும் வெறுமனை சேர்வதால் மட்டுமல்ல, சத்புத்திரன் என்றெல்லாம் சொல்வார்கள் அல்லவா, அப்படி ஆணும் பெண்ணும் கணவனும் மனைவியும் உள்ள கிளர்ச்சியோடு உண்மையாக ஈடுபட்டு இருக்கும் போதுதான் இந்த வம்சவிருத்தி என்று சொல்லக்கூடிய குழந்தை அற்புதமாக இருக்கும். இது விஞ்ஞானத்தின் அடிப்படையும் கூட. அதனை நம் கவிஞர் அவர்கள் வெகு அழகாக சொல்லி உள்ளார் தனக்கே உரிய கவித்துவ நடையில். இன்னொன்று, சாதிகள் நம் நாட்டை பீடித்துள்ள பெரும் பிணி. சாதிகளை சாடவில்லை என்றால் கவிஞனாக ஒருவரை எப்படி ஏற்றுக்கொள்ள முடியும்? நம் ஐயா அவர்கள் மாபெரும் கவிஞர் அல்லவா, எப்படி சாடுகின்றார் பாருங்கள் சாதிகளை. நல்வளர்ச்சி பாதையிலே நட்டிருக்கும் முட்புதர்கள், சொல் குதிரை வாயினிலே சுருக்கென்னும் கடிவாளம். அற்புதம், அழகாக சொல்லி உள்ளார்கள். இன்னொன்று, சிந்தனையா மாற்றொழுக்கை கெடுக்கின்ற குறுநாணல், முந்தி எழு முப்பழத்தின் மத்தியிலே எட்டிப்பழம். இதுதான் இன்றைய யதார்த்த நிலை. சாதியை ஒழிப்பதாக சொல்லிக்கொண்டு சாதியை வளர்த்து கொண்டு வருகின்றோம். இன்றைக்கு வேதனையான உண்மை அதுதான். ஒரு கவிஞன் சாதியை பற்றி சாடவில்லை என்றால் அவனை கவிஞனாக ஏற்றுக்கொள்ளவே முடியாது. நம்முடைய ஐயா அவர்கள் மாபெரும் கவிஞர், யுகக்கவிஞன் பாரதி பற்றி இது ஒரு நீண்ட கவிதை நண்பர்களே. 4 வரி சொல்கிறேன் பாரு, 4 வரி போரும். ரெப்ரசன்டேட்டிவ் சாம்பிள். புதுக்கவிதை படைப்பை தாழ் கட்டில் கிடத்தி மெதுவாக சோதித்த இலக்கிய ஆய்வகம். என்ன ஒரு அருமையான வர்ணனை பாருங்கள். பரலோக முக்திக்கு தாவிய சிந்தனையை தரைலோக விளைச்சலுக்கு பாய்ச்சிய சொல் காவிரி. பாரதியை பற்றி சொல்லிக்கொண்டே போகலாம். 4 வரிகள். இவன்தான் பாரதி, தெரிந்து கொள்ளுங்கள் என்று உலகத்திற்கு முரசறைந்து சொல்கின்றார்கள். இப்படி அருமையான கவிதைகளை எல்லாம் தாங்கி இருக்கின்ற இந்த மலையமான் கவிதைகள் என்னும் புத்தகம் ஒரு அருமையான பொக்கிஷம். இதில் உள்ள சில கவிதைகள் எல்லாம் கிட்டத்தட்ட அரை நூற்றாண்டுக்கு முன்பே எழுதப்பட்டவை. அந்த நிலைமை எப்படி என்பதை அந்த கவிதைகளை இப்போது வாசித்தால் மனதில் தெல்லென புரியும். சரி, இந்த கவிநாயகர் மலையமான் ஐயா அவர்களை இப்போது நாம் நேர்காணல் செய்வோம். தமிழ் பேரறிஞருக்கு வணக்கம். வணக்கம். வணக்கம் ஐயா கிட்ட முதல் கேள்வி, மலையமான் என்பது தங்கள் இயற்பெயரா கவிப்பெயரா? இது புனைப்பெயர். புனைப்பெயர். சபாஷ். முன்பெல்லாம் நாம் எழுதிய கவிதையை அரசாங்கத்தினுடைய அங்கீகாரம் பெற்று தான் வெளியிட வேண்டும். ஓ, முன்பா, அதாவது 47ஆம் ஆண்டு, அப்பா வெள்ளக்காரன் காலத்தில், அந்த காலத்தில் நாம் எழுதிய சின்ன கவிதையாக இருந்தால் கூட அரசாங்கத்தை உத்தரவு பெற்று தான் வெளியிட வேண்டும். ஆகவே என்னுடைய எண்ணத்தை நான் மாற்றிக்கொள்ள நிலையில்
ஒழிந்து கொண்டு இருப்பது போல புனைய பெயர் ஒழிந்து கொண்டு நான் எழுத்து தொடங்கினேன். ஓ அதுதான் அடிப்படையான உண்மை. இரண்டாவதாக என் சொந்த ஊர் திருவண்ணாமலை. ஓ மலை என்ற பெயர் வர வேண்டும் என்று விரும்பினேன். ஓ அதே சமயத்தில் சங்கிரைக்கு எண்ணம் வந்தது. இரண்டையும் இணைத்த முறையில் மலையமாண்ட வள்ளல் வாழ்ந்த காலத்தில் அந்த பெயரை வைத்துக்கொண்டு ஒளிந்து கொண்டு எழுதிய பெயர் தான் மலையமான் என்ற பெயர். பிறகு நிலை மாறிவிட்டது. ஓ அறிவியல், கலை, இலக்கியம் பற்றி யார் வேண்டுமானாலும் எழுதலாம் என்ற நிலை வந்த பிறகுதான் இந்த புனைய பெயர் தேவையெல்லாம் போய்விட்டது. இருந்தாலும் பழகிவிட்டது, அந்த பெயர் தெரிந்து விட்டதுனால அப்படியே எழுதி கொண்டு வருகிறேன். அற்புதமான பெயர். அது தங்களுக்கு முற்றிலும் பொருந்துகின்ற ஒரு பெயர் அல்லவா? கிட்டத்தட்ட 3/4 நூற்றாண்டு காலத்துக்கும் அதிகமாக இலக்கிய உலகிலே கோலத்து கொண்டிருக்கின்ற தாங்கள் மலையமான் என்ற பெயருக்கு தாங்களும் ஒரு தமிழ் வள்ளல் தானே. அருமை அருமை. சரி, என்னுடைய அடுத்த கேள்வி, எந்த வயதில் தங்களுக்கு அந்த இலக்கியத்தின் மீது ஆர்வம் ஏற்பட்டது? எந்த வயதில் முதல் எழுத ஆரம்பித்தது? ஆர்வம் வந்து எந்த வயதில், எப்போ எழுத ஆரம்பித்தது? பள்ளி படிப்பை முடித்த உடனே ஓ திருக்குறள் மீது அளவற்ற காதல் ஆசை உண்டானது. நானும் சில நண்பர்களும் இணைந்து ஊருக்கு வெளியே வயலுப்புறத்தில் அறுவடை செய்யப்படும் நிலத்தில் உட்கார்ந்து கொண்டு குரலை பற்றி பேசுவோம். ஓ அது மட்டுமல்ல, அந்த குரலை பரப்ப வேண்டும் என்ற எண்ணம் அப்போது தோன்றியது. கிராமங்கள் தூரம் செல்லுவோம். அப்போதே மணிக்காரருடைய அனுமதி பெற்று இரவு நேரத்தில் அப்பொழுதுதான் மின்சாரம் கிடையாது. பெற்ற மாசன வழக்கு வைத்து கொண்டு நண்பர் அருமையாக பாடுவார். அந்த பாட்டை கேட்டு மக்கள் வருவார்கள். அப்பொழுது எங்களுக்கு தெரிந்த கருத்துக்களை சொல்லுவோம், பிறகு திரும்புவோம். சில சமயம் வீட்டுக்கு மணிக்காட்டு வீட்டிலே சாப்பாடும் போடுவாங்க. இதெல்லாம் மறக்க முடியாத அந்த இளமை கால நாட்கள். அதன் பிறகு தான் தலைமைச் செயலகத்தில் அது தாலுக்கா வட்டார செயலகத்தில் இருந்தபோது எழுத தொடங்கினேன். அப்பொழுது அறவள்ளி பாண்ட புத்தகம் எனக்கு ஆர்வம் ஊட்டியது. அப்பொழுது நான் எழுத தொடங்கினேன். அது பிறகு படிப்படியாக வளர்ந்தது. பல புத்தகங்களை படித்து விரிவுபடுத்தி கொண்டேன். அதன் பிறகு தான் பத்திரிகை எழுத ஆரம்பித்தேன். முக்கியமாக நாராயண துரைக்கண்ணன் பேராசிரியர், எழுத்தாளர் நாராயண துரைக்கண்ணன் என்ற பெயர். நாராயண துரைக்கண்ணன் ஐயா அவர்களா? அவர் ஜீவா என்ற பெயரும் உண்டு. அவருடைய பத்திரிகை 2, ஒன்று பிரசண்ட விகடன், மற்றொன்று ஆனந்த போதனி. 2 பத்திரிகை. அந்த பிரசண்ட விகடனில் 1956 என் முதல் கவிதை வெளிவந்தது. பிரசண்ட விகடன், ஆனந்த போதனி. ஆனந்தன் வைத்து எடுத்துக்கொள்ளுங்க, விகடன் வைத்துக்கொள்ளுங்க, ஆனந்த விகடன். அப்படித்தான் அந்த பத்திரிகை பிறகு வாசன் அவர் துணிவாக இருந்தார். ஆனந்த போதனி ஆனந்த, பிரசண்ட விகடன் ஆனந்த விகடன் என்ற பெயர் தோன்றியது அது அடிப்படை அப்பொழுது தான். இப்படியெல்லாம் அந்த அதன் பிறகு நிறைய எழுத தொடங்கினேன். பல பத்திரிகைகள் எனக்கு ஆதரவுப்படுத்தின. அது நூல்கள் வெளிவந்தது. அப்பொழுது நாங்களே வெளியிட்டோம். அதனால் மற்றவர்கள் தயவு இல்லாமல் செய்தோம். இப்பொழுது அது இயலாது. மற்றவர்களுடைய தயவுக்கு காலம் மாறிவிட்டது. அவங்களுடைய நிலைமையை கேட்டு அவங்களுக்கு ஒத்துக்கொண்டால் புத்தகம் வெளிவரும். சரி, அதனால் முடியாமல். இதுவரை தாங்கள் எத்தனை நூல்கள் எழுதியிருப்பீர்கள்? தோராயமாக 90 புத்தகம். 90? நான் தோராயமாக கேட்ட துல்லியமாக சொல்லிக்கிறேன். 90 புத்தகம். ஆமாம். என் துணைவியார் 100 புத்தகம் இருக்கிறார். என் துணைவியார் தலா ராஜகோபால் என்ற பேராசிரியர் 100 புத்தகம் இருக்கிறார். அப்பா, என்னை தாண்டி விட்டார். மகிழ்ச்சி அடைய வேண்டும். மகிழ்ச்சி. அவருடைய வெற்றிக்கு தாங்கள் பின்னால் இருக்கின்றீர்கள். அம்மா வெற்றிக்கு எனக்கு பின்னால் அவங்க பின்னால் நான் இருக்கிறேன். அருமை அருமை. சரி, இந்த 90 புத்தகத்திலே நான் அனைத்துமே தமிழ் இலக்கியம் சார்ந்தது. அதிலே இலக்கியம் என்று சொன்னால் சிறுவர் இலக்கியம் அப்படிலாம் இருக்கும் இல்லையா? இந்த சிறுவர் இலக்கியத்தில் 90 நூலில் சிறுவர் இலக்கிய நூல் ஏதாவது இருக்கா? ஏறத்தாழ 25 புத்தகம் இருக்கிறது சிறுவர் இலக்கியத்தை பற்றி. பேனா அப்புசாமி என்ற
பெரியவர் பிறந்தார். ஓ, தமிழ்நாட்டில் அறிவியலை இடைச்ச ஒருத்தர் அவர் தான் முக்கியமாக. அவரை பேனா அப்புசாமி கேள்விப்பட்டிருக்கிறேன். பேனா அப்புசுவாமி ஐயரா? அவரை என்னுடைய புத்தகத்துக்கு முன்னிலை கொடுத்துருக்காரு. அப்போது அந்த காலத்துல தெரியும். ஓ, அவங்கள்ட்ட அதே மாதிரி இன்னொரு பேர் மறந்துட்டேன். வினாவிடை போட்டு எழுதுவார். அண்ணன் தங்கை மகன் அப்பா இந்த பேர் கேள்வி கேட்டு அதெல்லாம் படிக்கும்போது வியப்பாக இருக்குது. ஓ, எனவே தான் நான் அப்போ அறிவியல் தேவை என்று நான் நினச்சேன். ஓ, மேலும் வள்ளுவருக்கு அறிவியல் ஆர்வம் உண்டு. இது யாரும் வியப்பாக இருக்கும். எண்ணும் எழுத்தும் பற்றி அவர் சொல்லியிருக்கார். எண்ணென்ப ஏன் எழுத்தென்ப இவன் கண்ணென்ப வாடும் முயற்சின்னு சொல்லியிருக்கார். அந்த எண் என்பது கணிதம், கணக்கு. கணக்கு என்பது அறிவியலின் அரசி என்ற பெயர். கணக்கு என்பது அறிவியல் மொழி. ஆகவே வள்ளுவருக்கே தெரிந்திருக்கிறது அறிவியல் முக்கியம் என்று. ஆகவே தான் அறிவியலை பற்றி எழுத வேண்டும் என்று நான் நினைத்தேன். இளைஞர்களுக்கு பறவைகள் பலவிதம், விலங்குகள் பலவிதம், அறிவியல் வெளிச்சங்கள் என்று எழுதினேன். அது மட்டுமல்ல, கதை மூலம் நினைத்து அறிவியல் கதைகள் என்று எழுதினேன். ஒரு நூல் பெயர் கிபி 2087. அப்பா, இது எப்போ எழுதின புத்தகம் இது? இதெல்லாம் ஒரு 15 ஆண்டு 20 ஆண்டு முன்னாடி. அப்பா, சரி. அந்த புத்தகத்தின் சிறப்பு என்ன இப்போ சொன்னீங்களா? அதில் விண்வெளியை பற்றியெல்லாம் இருக்கின்றன. விண்வெளியை பற்றியெல்லாம் எழுதி அது எப்படியெல்லாம் மாற்றம் உண்டாகும். ஒரு சின்ன உதாரணம் சொல்கிறேங்க. வீட்டில் வந்து கதவு போட்டே வேண்டாம். சரி. உள்ள ஒரு மின் அலை ஓடிக்கிட்டே இருக்கும். கதவு பூட்டாமலேயே நீங்கள் வெளியே வரலாம், போகலாம். அந்த மின் அலை உங்களை காப்பாற்றும், வெளியே அனுப்பிச்சிடும். இதெல்லாம் இன்னொரு செய்தி சொல்கிறேன். அறிவிச்சுடர் பத்திரிகை, நான் அறிவியல் ஒளி அந்த பத்திரிகை தொடர்ந்து எடுத்து வரேன். இன்னும் எழுதுறேன். அது ஒரு கதை. இரவு நேரம் ஈட்டு வந்துடுது. அமாவாசை ஈட்டாக போயிடுது. அப்போ என்ன பண்ணுவாங்க, நமக்கு நிலவு வந்தால் அது கவனிப்பாங்க. நிலவு வராது. அறிவாளி ஒருத்தன் செயற்கை நிலம் உருவாக்குறான். வானத்தை தொங்கிடுறான். அந்த செயற்கை நிலம் ஒளி வீசுது. இரவு நேரத்தில் நிலவு இல்லாத போது அந்த செயற்கை ஒளி வீசுகிற மகன் கதை நான் எழுதுகிறேன். நடைபெற்றது. ரஷ்யாவில் ஒரு காலகட்டத்தில் செயற்கை நிலம் உருவாக்கி வெளியிட்டாங்க. ஒரு காலகட்டத்தில் இரவு நேரத்தில் வந்து மக்கள் போகலாம் வரலான்ற மாதிரி வசதியாக செஞ்சுட்டாங்க. இது இப்படித்தான் எண்ணங்கள், கற்பனைகள் பிறகு உண்மையாக மாறும். இது போல பல கற்பனை என்று சொல்வதை விட தாங்கள் சொன்ன ஒரு அபரிமிதமான ஆராய்ச்சியை தாண்டிய ஒரு விஞ்ஞான சிந்தனையை நீங்கள் அப்பயே சொல்லிட்டீங்க. இதெல்லாம் நடக்குன்னு ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸில் இப்போ இருக்கிற மாதிரி. அற்புதம் ஐயா. ஒரு பாரதி எப்போ அங்கே இமயமலையில் உலாவுவோம்லாம் சொன்ன மாதிரி, சந்திர மண்டலத்தில் கண்டு தெளிவோம் சொன்ன மாதிரி நீங்கள் வந்து அவ்வளவு காலம் தாண்டி சிந்திச்சிருக்கீங்க. அற்புதமான கவிதை. சரி, சிறுவர் இலக்கியம், அதாவது இந்த 90 புத்தகத்தில் சிறுவர் இலக்கியம் சொல்லிட்டீங்க. பல்வேறு வகையில் இருக்கும். சரி, அதில் இந்த 90 புக்கில் உங்களுக்குன்னு சில புக், இந்த புக்கு எனக்கு மாஸ்டர் பீஸாக இருக்குது அப்படின்னு உங்கள் மனசில் தோணும் இல்லையா? இந்த புக்கெல்லாம் அவுட்ஸ்டாண்டிங், இப்படி எழுதினேன் அப்படி எழுதினேன், அப்படி உங்களுக்கு உங்கள் மனசில் அப்படி நிறைஞ்சிருக்கிற மாதிரி உள்ளத்தை கொள்ளை கொள்ளும் வழியாக நீங்கள் சொல்கிற மாதிரி 2 புக்கு அதை சொல்லுங்கப்பா. 3 புத்தகம் சொல்லுறாங்க. சூப்பர். ஒன்று தமிழ் ஆட்சி மொழி. அதுதான் எனக்கு முனையப்பட்ட ஆய்வாளர் தான். இளவரசர் மிகச்சிறந்த அறிஞர், இளவரசர் தெரிந்தார். அவர் தான் வழிகாட்டியாக இருந்தார். அவரும் துணைவர் பொற்கோவும் ஆய்வாளர்கள். அது மறக்க முடியாத சிறப்பான தமிழுக்கு தேவையான புத்தகம் நினைக்கிறேன். மற்றொன்று சிந்தி மொழி, சிந்தி சமவெளியில் வெள்ளப்பெருக்கு இதை வந்து அழிஞ்சு போச்சு. அது இப்போ சிந்தூர் நாகரிகம் சொல்கிறோம் இல்லையா, அது அழிஞ்சு போச்சு. அதை கொஞ்சம் தப்பி பிழைச்சாங்க. தப்பி பிழைச்சவங்க மேடான பகுதிக்கு போனாங்க, இன்னும் மேற்கே போனாங்க. அங்கே போன பொழுது அந்த மக்கள் தமிழ் தான் பேசினாங்க. தமிழ் தான், அதாவது சிந்தி வழி நாகரிகம், தமிழ் மொழி, தமிழ் நாகரிகம், தமிழ் நாகரிகம் தான். 5வது மகாராஜா சொல்லியிருக்காரு, அவரே ஒத்துருக்காரு. 5வது மகாராஜா ஒத்துருக்காரு.
அஸ்கோபர் போல சென்றிருக்காரு. அதன் பிறகு அங்கே போனவங்க பிற நாட்டாருடைய ஆட்சிக்கு அடிமைப்பட்டாங்க. ஓ, தமிழர் அடிமையானாங்க, மதம் மாற்றப்பட்டாங்க, மொழி திணிக்கப்பட்டது. தமிழ் மொழி சிந்தி மொழியாக மாறுது. தமிழ் மொழி இந்தியில் சிந்தி மொழியாக மாறிட்டு. இதெல்லாம் வரலாற்று உண்மை ஐயா சொல்றதெல்லாம். ஓ ஓ. அதன் பிறகுதான் சிந்தி மொழி பேராசிரியர் எனக்கு பழக்கமானார். அது பேர் பஸ்டோ கித்வானி என்ற பெயர். ஓ. தக்கான கழகத்தில் பேராசிரியர் இருந்தவர். ஓ. எனக்கு நல்ல நெருங்கிய பழக்கம். சென்னைக்கு வந்தார். நான் அறிவுப்படுத்த ஒரு வீட்டுக்கு கொடுத்து அறிவுப்படுத்தினேன். அவர் சில குறிப்பு கொடுத்தார். அவர் மகளை தொடர்பு கொண்டாங்க. ஓ. அதன் அனுப்பி வச்சுக்கிட்டு செந்தமிழின் மகள் சிந்தி மொழி, செந்தமிழின் மகள் சிந்தி மொழி என்ற நூல் எழுதினேன். ஓ. இது பொற்கோம்னு அணில கொடுத்துருக்கார். இது மறக்க முடியாத முக்கியமான நூல். இன்னொன்று தமிழருடைய தமிழ்நாட்டில் கடல் கூட ஏற்பட்டது. ஆமாம். அது அப்பொழுது முதல் சங்கம் அந்த அந்த காபாரபுரம் தான். அதுக்கு முன்னாடியே தமிழ் மக்கள் வெளிவடத்துக்கு போனாங்க. ஓ. கடல் கோளும் போதும் போனாங்க, அதுக்கு முன்னாடியுமே போனாங்க. அப்படி போன மக்கள் இன்று மெக்சிகோன்னு சொல்கிற நாட்டில் இன்றும் இருக்காங்க. மாயன் தமிழர் என்று பெயர், மாயன்கள் என்று பெயர். மாயன் தலைமையில் போனதான் மாயன்கள் என்று பெயர். அதே மாதிரி இன்னொரு கூட்டம் அவனுக்கு முன்னாடி போச்சு. ஓ. மெசொப்பொட்டேமியா என்ற இடம் மத்திய நாட்டில் யூப்ரட்டிஸ் டைக்ரிஸ் என்ற 2 ஆறு ஓடுது, இங்கே ஓடுது. அந்த இடைப்பட்ட பகுதியை வந்து மெசொப்பொட்டேமியா என்று பெயர். மெசொப்பொட்டேமியா. அந்த பகுதியில் போய் குடியேறினாங்க. ஓ. தமிழ்நாட்டு மக்கள் அங்கே குடியேறினாங்க. அப்பொழுது தான் எழுத்தெல்லாம் ஒற்றுமை கிடையாது, மொழி மட்டும்தான் தமிழ். அங்கே போன பிறகு அவங்க தங்கினாங்க, நாகரிகத்தில் வாழ்ந்தாங்க. அங்கே அதை பார்த்து பிறகு வரலாற்றாசிரியர் சுமேரியர்னு சொன்னார். தமிழ் தெரியாதவனுக்கு சுமேரியர்னு சொன்னார். சுமேரிய நாகரிகம் படிச்சிருக்கேன். உலகத்தில் முதல் பெரிய நாகரிகம் சுமேரிய நாகரிகம் தான். அவர் தமிழர்கள் தான். ஓ. அதை போலவே இன்னொரு கூட்டம் கிரீஸை அடுத்து கிரீட்டின ஒரு தீவு, அங்கே போய் தங்கினாங்க. அவங்க மீனோவர் என்ற பெயர். மீனவர் ஆட்சி, தமிழ்நாட்டு மீன் மீனவர் என்றாச்சு. இன்னொரு கூட்டம் மத்திய தரைக்கடல் பகுதி, கடல் பகுதியில் அங்கே போய் தங்கினாங்க. அவங்களுக்கு பொலிஷியர்னு பெயர். ஓ. இன்னொரு கூட்டம் எகிப்தில் போய் தங்கினாங்க. எகிப்துக்கு போய் தங்கினாங்க. அந்த எகிப்தியர் அப்படியே பெயராக போச்சு. இந்த சுமேரியர், மினோவர், பொனீஷியர், எகிப்தியர் 4 கூட்டங்களும் தமிழ் ஆதி பரம்பரை. இது வரலாறு சொல்கிற உண்மை. நமக்கு சில குறிப்பு மட்டும் தெரியுது. அதை வைத்துக்கொண்டு எழுதப்பட்ட புத்தகம். அது வந்து பெருமை தமிழர் மறந்த வரலாறு, பெருமை தமிழர் மறந்த வரலாறு என்று பெயர். இது வந்து உலக தமிழ் வரலாற்றுக்கு அடிப்படை. இதெல்லாம் தெரியாமல் போச்சுங்க. இதெல்லாம் கடல் கோளுக்கு முன்னாடி நடந்த நிகழ்ச்சிகள். இதை குறிப்பு வைத்து கொண்டு எழுதி இன்னும் ஆராய்ச்சி பண்ணாக்கா நமக்கு கிடைக்கும். இன்னொன்று மறக்க முடியாது கூடாது. தமிழ்நாட்டை ஒட்டிய பகுதியில் 3 இடங்களில் தமிழர்களுடைய நாகரிகம் இன்னும் இருக்குது. ஓ. அழிஞ்சு போய் நடந்தது. அதாவது பூம்புகார் இடத்துல வந்து காவிரி பூம்பட்டினம். சரி. அங்கே கடல் அடியில் கிரகம் ஹேன்காக் என்ற ஆய்வாளர் உள்ள நுழைஞ்சு ஆய்வு பண்ணார். ஓ. இது சற்று ஒரு 5-6 ஆண்டுக்கு முன்னாடி. ஓ. ஆய்வு பண்ணால் அங்கே ஒரு கல்வெட்டு கிடச்சிது. அந்த கடல் இதில் நகரங்கள் வீடுகள் கிடச்சிது. பார்த்துட்டு அவர் வந்து தமிழருடைய நாகரிகம் 11,000 ஆண்டுக்கு முன்னே சொன்னார். தமிழ் நாகரிகம் 11,000 ஆண்டுக்கு முன்னே சொன்னார். புத்தகம் ஒன்று எழுதினார். புத்தகத்தை பேர் ஃப்ளட்டட் கிங்டம் அண்டர் த ஹை சீஸ். ஃப்ளட்டட் கிங்டம் அண்டர் த ஹை சீஸ் புத்தகம். நான் தேடி கிடைக்கும், டெல்லி கிடைக்கிற போது. அதே மாதிரி மகாபலிபுரம் போனீங்கன்னா கோடை காலத்தில் கடல் அமைதியாக இருக்கும்போது உள்ளே ஒரு 100 கிலோமீட்டர் போனாக்க அப்படியே கோபுரத்தம் உச்சி தெரியும். இப்போ அந்த 7 கோயில்னு சொல்லுவாங்க. ஒரு கோயில் கடற்கரை கோயில் ஒன்றே ஒன்று இருக்குது இப்போ கிடைக்குது. இன்னும் அடியில் போக இன்னும் உள்ளே போக மீனவர் சொல்கிறாங்க. நான் கேள்விப்பட்டிருக்கேன். நான் பரபர போயிருக்கேன், கூட பார்த்துருக்காங்க. அந்த ஆமாம், அமைதியாக இருந்தால், அலை இல்லாமல் இருந்தால் கோபுரத்தை உச்சி உள்ளே தெரியும்.
அப்போ என்ன அர்த்தம், கோபுரம்னு எவ்வளோ உயரமாக இருக்கும், அதன் கீழே எவ்வளோ வீடு இருந்திருக்கும் அப்படின்னு பார்க்கும்போது அங்கே ஒரு தோண்ட வேண்டிய இடம். இது 2வது முக்கியமான இடம். 3வது குஜராத்தில் லோத்தால் ஒரு இடம் இருக்குது. அந்த இடம் வந்து சிந்து நாகரத்துக்கு சேர்ந்த இடம். சிந்து நாகரிகம் தோலாவீரா, அப்புறம் இந்த லோத்தால், தைமால், அதே மாதிரி ஆப்கானிஸ்தானத்தில் மெகாகர்னு ஒரு ஊர் இருக்குது. ஆப்கானிஸ்தான்லேருந்து அங்கேருந்து குஜராத் பக்கம் சிந்து நாகர் பரவி இருக்குது. லோத்தால்ன்ற ஊர் இன்றைய தினம் யுனெஸ்கோனுடைய ஆதரவுக்கு வந்துட்டு போயிடுச்சு. யுனெஸ்கோ சொல்ல இல்லையா, யுனைடெட் நேஷன்ஸ் சயின்டிஃபிக் கல்ச்சரல் ஆர்கனைசேஷன், அது கீழே போயிடுச்சு. அண்மையில் லோத்தாலில் வந்து பிரதமர் அங்கே கிடைச்ச பொருளில் வச்சு ஆய்வு கண்காட்சி வச்சுருக்கார். அவங்க தெரிஞ்சுக்கும் அது தமிழ்நாட்டு பெண்ணு அதை வெளியே சொல்ல மாட்டாங்க. சொன்னால் இருட்டெடுப்பு தமிழ்நாட்டின் பெருமைக்கு கண்காட்சி மணி திறந்தார். அந்த உலக பக்கத்தில் கத்தியவாறு இடம், பக்கத்தில் வந்து வளைகுடா இருக்குது. அந்த வளைகுடாவில் தமிழன் ஒருத்தர் கதிரொலின்னு பேர். அவன் வந்து சுற்றுச்சூழல் கப்பல் தலைவன். சுற்றுச்சூழல் கப்பல் அங்கே போய் ஆய்வு பண்ணுறான். ஆய்வு பண்ணும்போது கடலடியில் ஒரு நகரத்தை காட்டுறான். கடல் அடியில் ஒரு நகரம் காட்டுறான். இது வந்து என்னன்னு சொன்னால் லோத்தால் சிந்து நாகரத்துக்கு இது இந்த நகரமும் மொஹஞ்சதாரோ நாகரத்தை சேர்ந்தது தான். அப்படியே மறைக்கிட்டாங்க, வெளி சொல்ல. மொஹஞ்சதாரோ, ஹரப்பா அது இதெல்லாம் இப்போ நம்மளோட தான் இப்போ சொல்கிறது பார்த்தா. மொஹஞ்சதாரோ பாகிஸ்தானுக்கு போயிடுச்சு. மொஹஞ்சதாரோ நம்ம நாட்டில் இல்லை. ஆமாம், இப்போ அது இப்போ பாகிஸ்தான் போயிடுச்சு. அந்த மாதிரி அந்த மொஹஞ்சதாரோ நாகரிகம் உள்ள கட்டட கீழே அடி இருக்குது. அங்கேயும் தோண்டி பார்த்தா நமக்கு நல்ல செய்தி கிடைக்கும். இதெல்லாம் நம்ம இந்த அரசு அண்மையில் வந்து பூமியை பற்றி ஆய்வு தொடங்கியிருக்குது. முன்னாடி நடன காசு தான் ஒரு இயக்குனர் இருந்தார். அவர் போய் முயற்சி பண்ணார். அப்போ பண வசதி கிடையாது, தகுந்த கருவியும் கிடையாது, அப்படி நின்று போச்சு. அது புத்தகம் எழுதார். அவர் நண்பர் தான், நெருங்கிய நண்பர் இருக்காங்க. அந்த தொடர்ந்தாங்க. இப்போ வந்து இந்த அரசு வந்து செய்தி கேள்விப்பட்டேன். எந்த அளவுக்கு இருக்கும்னு தெரியாது. இதெல்லாம் கீழடியை விட தொன்மையானது. அதாவது இப்போ உலகின் முதல் குடி, மூத்த குடி, தமிழ் குடின்னா சும்மா அது கவிதைக்காக சொல்கிறது இல்லை, சத்தியம், வரலாற்று உண்மை. ஆய்வு சொல்வது, நம்ம சொல்கிறது ஆய்வு சொல்வது. ஆச்சரியமாக இருக்குது. தாங்கள் சாதாரண ஒரு கவிஞரோ எழுத்தாளரோ அல்ல, மாபெரும் வரலாற்று ஆய்வாளர் தாங்கள். பெருமை பெருமை பெருமை. தமிழை பற்றி தெரிஞ்சுக்கணும், நிறைகுடம். நீங்கள் அப்படித்தான் பேசுவீர்கள். சரி, இன்னொன்றுங்க ஐயா, நீங்கள் கிட்டத்தட்ட ஒரு 75-80 வருஷமாக இலக்கிய உலகத்தில் இருக்கீங்க, அரும்பணியாற்ற இருக்கின்றீர்கள். அப்போ உங்களுக்கு கண்டிப்பாக உலக அளவில் தொடர்பு இருக்கும். டெஃபினட்டாக உலக அளவில் தொடர்பு இருக்கும். நீங்கள் அப்போது இந்த உலக நாடுகளுக்கு என்னென்ன நாடுகளுக்கு போயிருக்கீங்க, அந்த உலக நாடுகள் அமைப்பில் எப்படி இருக்கீங்க, ஜஸ்ட் ஒரு 2-1 சொல்லுங்கள். இலங்கையில் கொழும்புல வந்து உலக சமய மாநாடு நடந்தது. சரி, அங்கே போயிருந்தீங்க. சரி, அங்கே தான் அப்போ வந்து இலங்கையை விடுதலை போர் முடியல. சரி, அங்கே வந்து நாங்கள் நண்பர் சேர்ந்து எனக்கு சுற்றி பார்த்தோம். கதிர்காமம் போயிருக்கேன். பழமையான இடம், இலங்கையில் கடைசியோட முருகன் போயிருக்க இடம் கதிர்காமம் என்று பெயர். கதிர்காமம் அங்கே போயிருக்கிறேன். கிழக்கு பகுதியில் திருகோணமலை என்ற இடம். சரி, அது சிவன் கோயில் இருக்குது. அந்த கோயில் கட்டணம் யாருன்னா ராவணன். சொல்கிறாங்க. கடலோரம் மலைப்பகுதி, மேலே கோயில். நேராக பார்க்கும்போது ரொம்ப வியப்பாக இருக்குது. அந்த இவ்வளோ காலம் கஞ்சி வந்த கடலில் பாதிக்கப்படாமல் திருவண்ணாமலை இருக்குது. யாழ்ப்பாணம் போயிருந்தேன். சரி, யாழ்ப்பாணத்தில் நிறைய தீவுகள், முல்லைத்தீவு, நிறைய தீவு, நெடுந்தீவு, நிறைய பேர் போகலை. அங்கே தான் பார்த்தபோது யாழ்ப்பாணம் பல்கலைக்கழகம், அதை ஒட்டி யாழ்ப்பாணம் நூலகம், அருமையான நூலகம். இப்போ சொல்லுவாங்க எல்லா இதுவும் இருந்து அந்த 83 இதில் அழிஞ்சு போச்சு, எரிச்சிட்டாங்கன்னு. ஆமாங்க, அதை பார்க்க மனம் வைரது. அருமையான புத்தகங்கள், என்ன தமிழ் கிடைக்காத புத்தகம் இருக்குது. சிங்களவர்களை நிறுத்திட்டாங்க. அப்படியே அந்த அடியை பாட போச்சு. அந்த பசுமை நினைவுகள் இன்னும் மறக்க முடியல, மாறலை. சில நண்பர்லாம் முன்னே இருந்தாங்க. இப்போது திருச்செல்வம் நண்பர் இருந்தார். அவர்
சரி கேள்விப்பட்டேன். ரொம்ப பயமாக இருக்குது. நான் வீட்டில் தங்கினேன். சிங்கள என்ன பண்ணுவாங்க, வருவாங்க, பொண்ணு அழகாக இருக்க மனைவியாக இருக்க எடுத்து எடுத்து பண்ணுவாங்க, கட் பண்ணிப்பாங்க. இதுக்காக அந்த நண்பர் ஒரு காலகட்டத்தில் காட்டு உள்ளே வாழ்ந்தாங்க. ஓ, வீட்டில் நகரத்தில் இருந்தாங்க வாழ முடியும்னு சொல்லிட்டு காட்டு உள்ளேயே வாழ்ந்துருக்காங்க. எவ்வளோ கொடுமைங்க. அதன் பிறகு மலேயா போயிருந்தேன். சரி. மலேயாவில் கோலாலம்பூர் ஆ, முக்கிய நகரம். அங்கே பெட்ரநாசன் ரெட்டை கோபுரம் இருக்குது. ஆமாம், பெட்ரநாசன் கரெக்ட். ரெண்டுக்கும் அது கட்டினாங்க. தமிழ் தான் கட்டினாங்க. ஓ, தமிழன் கட்டி அது அரசை கொடுத்துட்டாங்க. நீ சொல்லுதான் தெரியும். கட்டினா கோபுரம் எல்லாம் படிச்சிருக்கோம், பெருமையா கட்டினவன் தமிழன் தான். ஓ, அதை அரசை கொடுத்துட்டாங்க. ஓ, அது மட்டும் இல்லை, அங்கே வந்து முன்ன பரமேஸ்வரன் ஒரு கொஞ்ச காலத்துக்கு முன்னாடி சரி. தமிழ் ஆண் இருந்தான். ஓ, மலாக்கா நடத்த தமிழ் ஆட்சி செய்தான். ஓ, அவன் மதம் மாறினான். அப்படியே மாறி போச்சு. ஓஹோ, அங்கேயும் இப்போ மலேசியாவில் சில நண்பர்கள் இருக்கிறாங்க. ஒரு நல்ல செய்தி. ஆ, நான் மலேசியா அங்கே வந்து அந்த 10 மலை சொன்னேன் இல்லையா, அங்கே 2ஆம் முருகன் மாநாடு நடந்ததுங்க. நான் துணையாருக்கு போயிருந்தேன். அங்கே ஒரு நண்பர் அவரை வந்து சரி, அவரை வந்து எங்களுக்கு போயிருந்தார். வரவேற்பாக கொடுத்தாங்க. மலேசியா நண்பன் வரவேற்பு கொடுத்தாங்க. 10 ஓ, கொடுத்தாங்க. அந்த நண்பருக்கு மேலே ஆள் வந்து அவர் வீட்டுக்கு கூப்பிட்டாங்க. போகல. பிறகு என்ன பண்ணார், நான் இங்கே வந்த பிறகு அங்கே புத்தகம் கொடுத்தேன். அது பிறகு புத்தகம் கொடுத்தேன். அது பிறகு வந்த பிறகு நான் எனக்கு புத்தகம் ஆரம்பித்தேன். ஓ, அவர் அந்த புத்தகங்களை அதாவது ஒளிபரப்பு செய்து ஒளிபரப்பில் வேறு படியெடுத்து சரி, அவர் கொடுத்தார். ஓஹோ, இது கொடுத்த ஆட்கள் அவருக்கு நிறைய நண்பர்கள். பர்மாவில் தமிழ்ச்செல்வன் நண்பர், ஓ, அவர் நண்பர், அவருக்கு புத்தகம் அனுப்பிச்சார். அந்த நண்பர் எங்கிட்ட தொடர்பு கொண்டார். அதே மாதிரி மொழிஷத்துக்கு அனுப்பிச்சார். செல்லம்மன் அன்பன் அவர் எங்கே தொடர்பு கொண்டார். அவர் வந்து என் தமிழ் நூல்களை மலேசியாவில் பரப்பினார். ராஜேந்திரன். ஓ, அவர் வந்து போலீஸ் அதிகாரி. அவர் ரொம்ப வியப்பாக அதிகாரிக்கு தமிழ் அந்த நாட்டமும் பரப்ப வேண்டும் என்று எழுதுறது பற்றி அங்கே போகும். அதே பரப்பினார். அண்மையோடு வந்தார், பார்த்தா இப்போ முடியல, தொடர்பு கொள்ள முடியல. அது மலேசியாவில் அங்கே இருக்கும். சிங்கப்பூருக்கு போனேன். ஓ, சரி. சிங்கப்பூர்லேயும் சரி நினைவில் சரி, கோயிலுக்கு தான் போயிருக்கிறோம். புனியாருடைய மாணவி அங்கே கல்லூரி இருந்தாங்க. அங்கேயும் தமிழ் வாழுது. ஐயா, நான் படிச்சிருக்கேன். அந்த கங்கை கொண்டான் கடாரம் வந்தாலும் ராஜேந்திர சோழன். அந்த கடாரம் வந்து மலேசியாவில் தான் ராஜேந்திர சோழன் கோயில் கட்டினா. அந்த கடாரம் இன்னைக்கு இருக்குது. அந்த கோயில் சிதிலமாக இருக்குது. அப்படிலாம் படிச்சிருக்கேன் நான். அது இன்னைக்கு கடான்னு போயிடுது. ஓ, கடாரம் என்ற பேர் இன்றைக்கு கடான் இருக்குது. ஓ, அந்த பள்ளத்தாக்கு இன்னைக்கு இருக்குது. சிதிலமானா இருக்குது அந்த இடம் இருக்குது. அங்கே வந்து பள்ளத்தாக்கு அழகாக செய்தாங்க. நிறைய பொருள் கிடைச்சது. ஆனால் நாட்டு மக்களுக்கு பிடிக்கல. ஓ, வேறு எவனோட சிறப்பு இங்கே வந்து என்ன போடுறது, தமிழனோட சிறப்பு அவனுக்கு என்ன போடுறது, அப்படியே விட்டுட்டாங்க. ஓ, இன்னொரு செய்தி, தமிழன் குடியேறினான். சரி. அவங்கெல்லாம் செட்டிநாட்டோட பேர். ஓ, செட்டிநாட்டோட அங்கே போன என்ன பண்ணாங்க, மலாய் பண்ண மறந்துட்டாங்க. மலாய்க்காரன் மாறிட்டாங்க. தமிழன் அந்த நாட்டு பெண்ணை மணந்து அந்த நாட்டாள மாறிட்டான். ஆனால் இன்றும் செட்டியார் தெரு தெரு இருந்துச்சு. பேர் செட்டியார் தெருன்னு போயிடும். அங்கேருந்து அத்தனை பேர் தமிழர் தான். தமிழ் தெரியாதவங்கெல்லாம் மலாய்க்காரன் மாறிட்டான். ஓஹோ. அதே மாதிரி இலங்கையரையும் நீர்கொழும்புன்னு ஒரு இடம் உண்டு. நீர்கொழும்பு அதுக்கு ஊர் பேர் கொழும்பு, நீர்கொழும்பு. அந்த தமிழனுக்கு வாழ்ந்தாங்க. சிங்களருடைய கொடுமையால் வரலாற்று அடையாளங்கள். கொடுமையால் மதம் ஆகிட்டு சிங்களராக போயிட்டாங்க. சிங்கள மொழியில் தமிழ், சமஸ்கிருதம், இன்னொரு மொழி, 3 மொழி இருக்குது. ஓஹோ. சிங்கள மொழியில் தமிழ் இருக்குது, தெரியாது. அந்த சிங்களக்காரங்கெல்லாம் தமிழ் சொற்களை பயன்படுத்தாங்க. இன்றும் 6 என்ற பெயர் சிங்கள இலங்கை நிறையா, அதாவது சோயா ஆறு, நல்ல ஆறு, 6 பேர் பேர் இருக்குது. இன்னொரு சிங்கள மொழியிலேயும் கோயான்னு வரும். அது பேர் அது இருக்குது. இப்படி நம்ம நாட்டு வெளியே போனாங்க, பரவனாங்க, வாழ்ந்தாங்க. கீழே ஓங்கி வரல, மேலே போயிட்டாங்க. இன்றைக்கு பியூஜி தீமில் கரும்பு தோட்டங்கள் பாரதியார் அழுத கண்ணீர் விட்டார். பாரதியார் இப்போ இன்னும் கூட நிலைமை தான். அப்புறம் ட்ரினிடாட்
இங்கே தான் தமிழங்க வாழ்கிறாங்க. மொரிஷியஸில் அப்போ அண்மையில் வந்து கொஞ்ச நாளுக்கு முன்னாடி தமிழை வந்து தலைவராக இருந்தான். இன்னைக்கு சிங்கப்பூர் தலைவராக முன்ன வந்து நாதன் ஒருத்தர் இருந்தார், இப்போ தர்மன் ஒருத்தர் இருக்கார். ரெண்டு தலைமை தான் அங்கே ஆட்சி போட்டு தமிழ் இல்லை சீக்கிரம் இந்த சீன நான் மாற்றல் போகிறாங்க. எனக்கு வந்து மிகப்பெரிய வருத்தம் பண்ணாக்கா, இப்போ வந்து யூதர்களுக்கு எங்கேயுமே நாடு கிடையாது. யூதர்களை புரிஞ்சுங்களா, ஜூஸ். ஆனால் நாடே இல்லாத ஒருத்தவங்களுக்கு வந்து இஸ்ரேல் நாடு இருக்கு. ஜூஸ் நாடே அந்த வட்டி விடுவாங்க அவங்களாம். வட்டி வட்டிட்ட வச்சா ரொம்ப கடுமையாக ரொம்ப அழகாக இருக்காங்க. நான் படித்ததில் அவங்க உலகம் முழுவதும் யூரோப் போய் பழகினாங்க. இன்னைக்கு அவங்க தனி நாடு இருக்குது. தமிழ்நாடு இந்தியாவில் முழுவதும் பழைய தமிழ் மொழி ஒரு நாடு கிடையாது. தமிழ் மொழி இந்தியா முழுவதும் பழையது. நாட்டு சொல்லிட்டு எழுதலாம், கோந்திர ஒரு ஆள் எழுதலாம். இந்த பழைய மொழிக்கு இந்த நாட்டு ஆண்ட மொழிக்கு ஒரு தனி சின்ன தீவிர கிடையாது. ரொம்ப வேலை நடந்தது இல்லைங்களா? ஆனால் ஒன்றுமே இல்லை. பாகிஸ்தான் இருந்தது, பாகிஸ்தான் இருந்ததா, பங்களாதேசம் இருந்ததா, இதுக்கு வரட்டும். இப்படி தமிழ் வாழ்ந்த நிலையில் அவங்களுக்கே சொல்லிக்கக்கூடிய நிலையில் ஒரு தனி தீவு கூட இல்லைன்னு ரொம்ப வருத்தத்துக்கு முடிய செய்யும். உண்மை, தாங்கள் சொல்வது முற்றிலும் உண்மை. சரி, நான் அடுத்த கேள்வி. நான் நம்ம இல்லத்தில் நான் பார்க்குற இடம்லாம் ஏகப்பட்ட விருதுகள், கேடயங்கள், சான்றிதழ்கள்னு இருக்குது. அதில் கண்டிப்பாக இருக்கும், 150 இருக்கும் என் பார்வைக்கு. மிக முக்கியமானதாக இங்கே இந்த வருஷம் இது கிடச்சிது, அது கிடச்ச ரெண்டொன்று சொல்லுங்கப்பா. விருதுகள், சான்றிதழ் ரெண்டொன்று. தமிழக அரசு எனக்கு வந்து கியாபை விருது கொடுத்தாங்க. தமிழ் மொழிக்காக தொண்டுக்காக கியா விருது கொடுத்தாங்க. ஒன்று அறிவியல் நான் நிறைய எழுதுகிறேன். அறிவியல் பற்றிய நிறைய 3 நாள் அறிவியல் மொழி, அறிவியல், அறிவியல் பூங்கா எனக்கு கட்டி நடந்தது. அறிவியல் மட்டும் 20 ஆண்டு எழுதியிருக்கேன், 20 ஆண்டுகள் கட்டி எழுதிட்டேன். அந்த அறிவியலை பற்றி எனக்கு தகுந்த மிகுந்த ஆர்வம் உண்டு. இந்திய அரசு எனக்கு தேசிய அறிவியல் விருது பட்டம் கொடுத்தது. இந்த ரெண்டும் முக்கியமான. மற்ற நிறைய பேர் பார்க்குற இடத்துல ஒரே விருதாகவே நீங்களே மட்டும் கொடுத்துருக்கீங்க. நற்கை விருது பட்டம் கொடுத்து என்பது கொடுத்துருக்கீங்க. இதெல்லாம் மறக்க முடியாது. உண்மையிலே ஐயா, நாங்கள் வந்து இந்த இலக்கிய ஆளுமைன்னு ஓகே, இலக்கியத்தில் கரை கண்ட பெரும் புலமை மிக்கவர்களை நீங்கள் வந்து ஆளுமைகள் தான் நான் சொல்லுவேன். அத்தகைய ஒரு என்ன சொல்கிறது, நாங்களாம் பார்த்து அண்ணாந்து தான் பார்க்கணும். வைக்கும் மாமனிதர் தாங்கள். இல்லை அது நீ உங்கள் தன்னடக்கத்தின் காரணமாக நீங்கள் ஏற்றுக்க மறுத்தால் இது உண்மை சொல்கிறேன். ஜியு போப் மாபெரும் மனிதர். தமிழை தேவாரப்பட்டு கண்ணீர் விட்டு எழுதவர், திருக்குறள் மொழிபெயர்த்தவர். அவரே என்ன சொன்னார், நான் தமிழ் மாணவன்னார். ஜியு போப் மிகச்சிறந்த பேரறிஞர். அப்படி ஒரு பேரறிஞரே வந்து நான் தமிழ் மாணவன், நான் அவர் பின்பற்றி நான் தமிழ் மாணவன் சொல்லி வருவார். வேறு வந்து நான் தமிழ் என்று ஏன்னா படிக்க தமிழில் புத்தகம் படிக்க ஒரு வாரம் போதாதுக்கு. தமிழில் அழிஞ்ச புத்தகம் நிறைய, நெருப்பாலயம், நீராலயம், கடல் கோளாலயம், இந்த போரால் அழிஞ்ச புத்தகம் கணக்கற்ற புத்தகம். இந்த உள்ள புத்தகம் பாதியில் தான் இருக்குது. இந்த உள்ள புத்தகம் அழிஞ்ச கூட புத்தகம் அதை விட பாதியில் தான். அங்கே படிக்கிறதுக்கே ஒருத்தர் வாழ்நாள் போதாது. அப்போ இருப்பை இழந்தது தான் அதிகம் இப்போ இருக்கிறத விட. தமிழில் நிறைய கரையான் அடிச்சு போச்சு. தேவாரம் தான் கோயிலில் போட்டதில் கரையான் அடித்து அப்படியே பாழாக போச்சு. நல்ல காலம் ராஜராஜ இல்லைன்னா மொத்தம் போயிருக்கும், கிடைச்சே இருக்காது. அவன் தான் கொஞ்சம் நெருப்ப நம்பி ஆண்டான் பேர் எண்ணெயெல்லாம் ஊற்றி காப்பாற்றினேன். அதுவே அதை படிக்கிறதுக்கு ஒரு முடியாது. வாழ்நாள் தேவாரத்தை படித்து சுவைக்கு சேர்த்துக்க முடியாது. நாடார் திவ்ய பிரபந்தம் சமையலுக்கு தமிழ் தான் முதலிடம். உண்மைதான். இந்த நிறைய அழிஞ்சு போனாலும் வீணாக போயிட்டாலும் சமயத்துறையில் தலைமையிடம் தமிழுக்கு மட்டும்தான். அதை சொல்லுவாங்க. இவர் சொல்லுவார், கண்ணகாரி சொல்லுவார், பக்தி இலக்கியம் சொன்னால் தமிழ்நாடு தான், வணிக இலக்கியம்னா ஆங்கிலேயம் இங்கிலீஷ், அப்புறம் காதல் இலக்கியம்னா லத்தீன் சொல்லுவார், லத்தீன் மொழின்னு சொல்லுவார். அப்புறம் வந்து சட்ட இலக்கியம்னா ஜெர்மனி இலக்கியம் சொல்லுவாங்க. அந்த முறையில் தமிழ் சமய இலக்கியம் வந்தால்
கரணத்தாங்க வேண்டும் தன்மையிலே தமிழ் தான் சொன்னவர் செய்வ என்ன அடிகள் மதத்தால் மதம் விட்டுவிடுங்க இலங்கை வாழ்ந்த தமிழ் அவங்களாம் எப்படி சொல்லியிருக்காங்க ஒவ்வொரு நாட்டுக்கும் போய் தமிழை பழப்பிருக்காங்க வேணும் அருமை. அப்படி செய்யறது இந்த காலத்தில் எண்ணம் இல்லை அப்படி இருந்தால் வெளியெல்லாம் போய் பரவலாம். அண்மையில் கூட அந்த மொழிச்சு தீவிர நண்பர் செல்லம்னு சொன்னேன் இல்லைங்களா சொன்னார் கோயில் தான் அங்கே வந்து வழிகாட்டுனாங்க. நம்ம பேர் இருக்குது தமிழ் தெரியாது கிரியோட மொழி பேச நம்ம தமிழை பேசும்படி தமிழ் அல்ல கிரியோல்னு பேர். கோயிலில் மட்டும் தமிழ் பாடுறாங்க தப்பு பாடுறாங்க பேர் தமிழ் வச்சுக்கிறாங்க தமிழ் தமிழாக இல்லை. அங்கெல்லாம் போயிட்டு தமிழ் ஆட்களை போய் பாட சொல்லணும் தமிழ் உழவைத்துக் கொள்ளணும் கலாச்சாரம் உழவைத்துக் கொள்ளணும் அப்படி வைத்து கொண்டது தான் தமிழ் மேலே வாழும். இப்போ போகும்போது கீழே போயிட்டு எப்படி போகணும் ஒரு யுனெஸ்கோவில் ஒரு குறிப்பு சொன்னாங்க. யுனெஸ்கோ அது சொன்னாங்க இந்த நூற்றாண்டு இறுதியில் இந்தியாவில் 2 மொழி தான் இருக்கும். ஒன்று ஹிந்தி மற்றும் வங்க மொழி. மற்ற மொழியெல்லாம் செஞ்சு சீரழிஞ்சு போய் சொல்லியிருக்காரு. சொன்னார் பயசில் புன்னவைக்கோன்ற போயிருக்கார் யுனெஸ்கோ கொண்டு போயிட்டு அவர் சொன்ன எச்சரிக்கை குரல் தமிழ்நாட்டில் எல்லா மொழியும் போடும் ஹிந்தி மொழியும் வங்க மொழி 2 மொழி தான் இருக்குமா மற்ற மொழியெல்லாம் போயின்னு சொல்கிறேன். இது உண்மையிலேயே நான் வந்து உங்களை வந்து அப்படி சந்தோஷப்படுத்துறேங்கிறதுக்காகலாம் சொல்கிறேன். 100% உண்மையாக சொல்கிறேன். இந்த நாள் எங்களுக்கு ஒரு பொன்னான நாள். ஏனென்றால் ஒரு சரித்திர புருஷர் தாங்கள் மனம் திறந்து சொல்லுகின்றேன் ஒரு சரித்திர புருஷரை வேட்டி காணக்கூடிய பாக்கியம் எங்களுக்கு கிடைத்தது. தமிழ் கூறும் நல்லுலகம் செய்த தவத்தின் பயன் தாங்கள் சொன்ன அனைத்தும் வெளி உலகத்திற்கு தெரியும் போது தமிழனின் பெருமை இன்னும் கொஞ்சம் தலை நிமிர்ந்து தமிழன் நிற்கலாம். மிக்க நன்றிங்க ஐயா, மிக்க நன்றி, நெஞ்சார்ந்த நன்றி. நான் என்று தமிழ் மாணவன் தான் படித்துக்கொண்டே தான் இருக்கணும். மாணவன் படித்துக்கொண்டே இருப்பான், படித்துக்கொண்டே இருக்கிறேன். நான் அஜன் இல்லை மாணவன் தெரிந்து கொள்ள முயல்கிறேன். அதுதான். மிக்க நன்றி, நன்றி, வணக்கம். தமிழறிஞர் முனைவர் மலையமான் ஐயா அவர்களே, உங்களுடைய ஆராய்ச்சி அனுபவங்கள் இலக்கிய அனுபவங்கள் அனைத்தையும் மிகவும் சுவையாகவும் விரும்பத்தக்க வகையிலும் மின்னல் கலைக்கூடம் நேயர்களுக்கு வழங்கினீர்கள். நன்றி. டாக்டர் கார்மிலோன் அவர்களே, மிக சிறப்பான வினாக்களை தொடுத்து எளிமையாக கேள்விகளை அமைத்து உரையாடினீர்கள். நன்றி. நன்றி. நேயர்களே, உங்களுடைய கருத்துக்களை கருத்து பெட்டியில் பதிவிடுங்கள். ஒரு செய்தி சொல்லலாமா? ஒரு செய்தி சொல்லுங்கள். நான் ஓட்டம் போட்டியில் பரிசு பெற்றவன், கல்லூரியில் படித்தவன், ஓட்டம் போட்டியில் பரிசு பெற்றவன், நீந்துதல் வல்லவன், காவிரியில் கரணத்தமிழ் சங்கமன்ற கல்லூரியில் படித்து கொண்டேன். அப்பொழுது காவிரி 2 கிளையாக பாய்ச்சி கொண்டது. அந்த கரையோடு தான் நான் தங்கியிருந்தேன். தினந்தோறும் இந்த வெண்டத்தில் குளிப்பேன். ஒரு ஆழம் இருக்கும், சின்ன ஆறு மாட்டேன், நீந்துவேன், நல்லா நீந்துவேன். ஒரு நாள் ஒரு முதியவர் மூட்டை கொண்டு வந்தார். ஓலைச்சுவடி மூட்டை, வெறும் துணி மூட்டை இருந்ததில்லை, ஓலைச்சுவடி மூட்டை கொண்டு அந்த தினம் ஆடி 18ஆம் நாள், ஆடி 18 அந்த தினம் ஓலைச்சுவடி பாத்திரம் போட்டால் புண்ணியம் கிடைக்கும். நம்பிக்கை. ஆடி மாதத்தில் 18ஆம் நாள் தண்ணீரில் போட்டால், ஆற்றில் போட்டால் மோட்சம் கிடைக்கும். இப்படி ஒரு நம்பிக்கை நெடுங்காலமாக இருந்தது. நிறைய போட்டுட்டாங்க. இப்படித்தான் தமிழன் 100 அழிந்தாங்க. நெருப்பில் போடுறது அதே சமயம் இந்த அந்த அப்பொழுது மூட்டை கொண்டு வந்தாங்க பெரியவர். அவர் காலில் விழுந்து கெஞ்சி கேட்டு அதை வாங்கி பார்த்துட்டு போடுறேன்னு சொல்லி அவர் அனுப்பிச்சு. அது போன பிறகு ஆசிரியர் அடிகள் ஆசிரியர் பெயர் அவர் கொண்டு காட்டணும். எல்லாம் பரட்டி பார்த்தார். நொடி நூல் என்ற ஒரு நூல் இருந்தது. கண் கை நொடிச்சா என்ன பலன் கிடைக்குன்னு ஒரு அதை அவர் வைத்து கொண்டார்.
மிச்சத்தை கொண்டு போய் மீனை கொண்டு போய் சரஸ்வதி மகாலயம் அந்த நூலகம் கொடுத்துருன்னு சொன்னேன். அது ஒன்று நான் எடுத்து வச்சு கொண்டேன். கம்பராமாயணம் பற்றி இருந்தது. ஓலைச்சுவடி சூடியை தாங்குகின்ற பாக்கியம் எனக்கு கிடைக்கட்டும். நினைவு சின்னமாக வச்சுக்கிட்டேன். கம்பராமாயணம் அது எப்படி இப்படியெல்லாம். இன்னொரு சிறப்பு, இன்றைய தாவலுக்கு வயது 20 அது 30 ஆண்டு தான். ஓலைச்சுவடி எழுதப்பட்டது நூலுக்கு வயது 100 ஆண்டு காலம் வரை தாங்கும். ஓலைச்சுவடி எழுதுனா 100 ஆண்டு வரைக்கும் தாங்கும். அப்போ எந்த அளவுக்கு இது சிறப்பானது. அதே மாதிரி இன்னொன்று சுமேரியன் சொன்னேன் இல்லை, சுமேரியன் அங்கே வந்து பனைமரம் கிடையாது. அவங்க என்ன பண்ணாங்க, களிமண்ணால் பலக மாதிரி பண்ணுவாங்க. அந்த எழுத்து முறை வேறு. சரி, அதை பொறிப்பாங்க, அதை கூடையில் வச்சு கூடு பண்ணுவாங்க. அது போல் 100கணக்கான ஒளிமண் களிமண் ஓலை இருக்குது. அதை தமிழை பற்றி கொஞ்சம் தனி குறிப்பிட இருக்குது. தேடி படிக்கிறதுக்கு முடியாது. நான் 2 செய்தி குறிப்பிட்டேன். சுமேரிய மொழியில் என் நெடுவானா என்ற கவிஞர், ஒரு புலவர், அவையார புல சேர்ந்தவர், அவர் எழுதிய நூல். அந்த சுமேரிய மொழியில் காப்பியம் கில் காமர்ஸ் என்ற நூல் பெயர். அதுதான் உலகத்தான முதல் காப்பியம். தமிழோட காப்பியம் தமிழனுக்கு தெரியாது. இதெல்லாம் கொண்டு வந்தாக்கா, வெளிப்படுத்தினாக்கா தமிழோட உயர்வு சிறப்பு தெரியும். நினைவுச்சாக வைத்துக்கிறாங்க உங்களுக்கு தான் காட்டுறதுக்காக. ஆச்சரியம் சார். இது கையில் வச்சுருக்கனே தவிர இதை படிக்கிறோன்னா இதுக்குன்னு பிரத்யேகமாக நம்ம பயிற்சி எடுத்தால் படிக்க முடியும். தங்கள் இல்லம் தஞ்சை சரஸ்வதி மகால் மாதிரி இது பாக்கியம். ஐயா நன்றி, வணக்கம். சப்ஸ்கிரைப் மின்னல் கலைக்கூடம்.